ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உடனே அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு ஓட்டல்கள், சிறுவணிகள் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் கேஸ் அடுப்பிலிருந்து மின்சார அடுப்புக்கு மாறுங்கள், அந்த மின்சார அடுப்புக்கு கூடுதலாக ஆகிற மின் கட்டணத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் தருகிறேன் என்று இந்தியாவிலேயே அறிவித்திருக்கிற ஒரே அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு தான். அதே போல சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நீங்கள் அந்த எரிவாயுவை பயன்படுத்துவதற்கு பதிலாக மின்சாரத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் செலவுகளுக்கு 1 கோடி ரூபாய் வரை எந்திரங்களை வாங்கி மானியத்தோடு பயன்படுத்தலாம், கடன் தரப்படும் என்று அறிவித்திருப்பதும் நம்முடைய அரசு தான், தமிழ்நாடு அரசு தான். எனவே இதையெல்லாம் ஒன்றிய அரசு செய்திருக்கலாம். மக்களை காக்க வேண்டிய ஒன்றிய அரசு இது செய்யவில்லை. ஆனால் இது ஒன்றிய அரசினுடைய லிஸ்ட்ல தான் இருக்கு, மத்திய அரசினுடைய லிஸ்ட். அதாவது ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட். அது ஒன்றிய லிஸ்ட்ல தான் இது டீசல் இதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க அதை கட்டுப்பாடை கொண்டு வருவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் இன்றைக்கு இந்த டீசல் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை பற்றி வாய் திறக்கவில்லை. அவருக்கு மோடியை சந்திக்க நேரம் இருக்கிறது. திருச்சியில மோடியின் முன்னாலே பேசுகிறார். அப்பொழுது கூட தமிழ்நாட்டில் நிலவுகிற இந்த கேஸ் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு பற்றி பேச அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடியின் முன்னாலே பேசுகிற பொழுது கூட தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளுக்காக முழக்கம் செய்து அந்த கொள்கைகளை ஞாபகப்படுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக்